ஸோ 85 lakhs மோசடி. என் கூட ஒரு ஃபோட்டோ பிடிச்சதை வச்சுக்கிட்டு நான் வந்து ஜப்பார் பாயோட சொந்த தம்பி தான் அப்படின்னு சொல்கிறது. அண்ணன் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டாரு, திடீர்னு அம்மா சீரியஸ் ஆகிட்டாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது. அவங்க அங்கேருந்து ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறது. ஐயோ ஜப்பார் பாயோட அம்மா உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லோதனங்கள்லாம் நடந்து. இப்போ வந்து ஜப்பார் பாய் பிரியாணி அப்படின்ற பேரில் தான் வந்து எல்லாருக்கும் தெரியுது. ஃபுட் ஏரியா தமிழ் சேனல் அப்படின்ற பேரில் வந்து ரொம்ப கம்மியானவங்களுக்கு தான் தெரியுது. ஏன்னா சேனல் நேம் வந்து ஃபுட் ஏரியா தமிழ். ஸோ இதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் சேனல் ஆரம்பித்து 4 வருஷம் ஆகுது. இது வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஃபேஸ் பண்ணேன். அப்படின்னா ஒரு தம்பி வந்து எங்கூட நல்லா பழகிட்டு இருந்தது. என் கூட வீடியோஸில் வரும், நான் அவங்களோட பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லும். சரிப்பா வாப்பா நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு கூட எங்கெல்லாம் போனோம், ஹெல்ப்புக்கு வச்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ ஆரம்பத்தில் அப்படி தானே, வளரும்போது வந்து தொத்துக்கிட்டு வருவாங்க மக்கள். ஸோ அதில் வந்து நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்றது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா வெளுத்ததெல்லாம் பால் தான் நினைப்போம். என் கூட ஒரு ஃபோட்டோ பிடிச்சதை வச்சுக்கிட்டு அந்த தம்பி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய தனியாக ஒரு பேஜ் ஒன்று சும்மா போடுறது, என்னோடய போஸ்ட் போடுறது ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி போடும்போது நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுற சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜப்பார் பாய் கூட நிற்கிறாரு, இவர் யார், இவர்கிட்ட பேசி பார்ப்போம் அப்படின்னு பேசுகிறது. என்னோடய கான்டாக்ட் நம்பர் கேட்குறதுக்கு, ஃப்ரான்ச்சைசி வேணும், பிராண்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நம்ம கூட சேர்ந்து ஏதாவது ஒரு ப்ரமோஷனோ எதுக்கும் ஒன்று. இப்போ அவங்கள கான்டாக்ட் பண்ணும்போது நான் வந்து ஜப்பார் பாயோட சொந்த தம்பி தான் அப்படின்னு சொல்கிறது. தம்பின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க ரொம்ப க்ளோஸாக பேசுவாங்க. அப்போ வந்து அண்ணன் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டாரு, திடீர்னு அம்மா சீரியஸ் ஆகிட்டாங்க, ஸோ அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலான்னா கார்டும் இல்லை, அண்ணன் வச்சுட்டு போகல, ஓகே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது. அவங்க அங்கேருந்து ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறது. ஐயோ ஜப்பார் பாயோட அம்மா உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறது. ஸோ இந்த மாதிரி லோதனங்கள்லாம் நடந்திருக்கு. இது வந்து ஒரு கம்மியான காசு தான் வச்சு, கம்மின்னு சொல்ல முடியாது. எப்படின்னா அது வந்து ஒரு 1 லட்ச ரூபா கிட்ட வாங்கியிருக்காங்க. ஒருத்தங்க கிட்ட 10,000, ஒருத்தங்க கிட்ட 20,000. ஸோ இந்த மாதிரி இது வந்து 3 years பேக் நான் அதை வந்து விட்டுட்டேன். அந்த நபரை கண்டுபிடிச்சி நான் வார்ன் பண்ணேன், இதெல்லாம் பண்ணுறது தப்பு, நீ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிவிட்டு. ஸோ என்கிட்ட வந்து சொன்னவங்ககிட்ட சொன்னேன், என்னுடைய முகம் பார்க்காம என்கிட்ட வந்து பேசாமல் வந்து யாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடாதுங்க, அது வந்து தப்புங்க, பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை இல்லை, இனி எங்கெங்கெல்லாம் வந்து என்ன பிரச்சனை நடந்துட்டுருக்குன்னு தெரியல, ஏன்னா என் காது வரைக்கும் வரலை. இப்போ என்னென்னா, சென்னையிலேருந்து ஒருத்தர் யூஎஸில் வந்து ஜப்பார் பாய் கூட நான் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண போகிறேன், அதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டோடைய ஃபோட்டோஸ்லாம் காமிச்சு 50 லட்ச ரூபா ஒருத்தவங்க கிட்ட வந்து கேட்டு அவங்க 15 லட்ச ரூபா கொடுத்து இன்னும் 35 லட்ச ரூபா 1 வீக்கில் கொடுக்கலான்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இது ஏதோ பித்தலாட்டம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெஸ்டாரண்ட் நம்பருக்கு கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணி பேசி, அப்புறம் நான் சொல்லி கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி யாரும் பார்ட்னர்ஸ் எனக்கு கிடையாது, யாரும் இன்வெஸ்டர்ஸ் கிடையாது, நான் யாருக்கிட்டையும் பணம் கேட்கல, அப்படி உங்ககிட்ட ஜப்பார் பாய் கூட சேர்ந்து வியாபாரம் பண்ணுறேன் பணம் கொடுங்க அப்படின்னு சொன்னாலே போய். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டோட இமேஜஸ் எல்லாமே, ஸோ இது வந்து இந்த ரெஸ்டாரண்ட் தான் வந்து யூஎஸில் வந்து ஓப்பன் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு நானே கண்ணால் பார்க்கல, ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியாச்சு. இன்னொரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான பிளான் வந்து இப்போ இந்த ரெஸ்டாரண்ட் எப்படி பிஸ்னஸ் போகுது அதை வச்சு நம்ம அடுத்த வருஷம் ஓப்பன் பண்ணலாம் தான் பிளான். அதுக்குள்ளே ஏதோ ஒரு காலியாக இருக்கிற ரெஸ்டாரண்ட்டோட சேர் டேபிள்லாம் பிடிச்சி அதோடைய இமேஜும் வந்து காமிச்சிருக்காங்க. என்கிட்ட டேரெக்டாக என்கிட்ட வீடியோ காலில் ஏதோ வீடியோ காலோ ஆடியோ காலில் கூட நம்பாதீங்க, ஏன்னா வந்து வாய்ஸை மாற்றலாம். வீடியோ காலில் பேசாமல் நீங்கள் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. இப்போ அது வந்து பெரிய பிரச்சனையாக போய் அது நிறைய ஒரு இதாக போய்